காஷ்மீருக்கு செல்லும் விமான சேவை சீரானதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பகுதிகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதனால் நாடு முழுவதும் ஏர் இந்தியா, இண்டிகோ விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு ஸ்ரீநகர் உட்பட 32 விமான நிலையங்களில் போக்குவரத்து சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வந்த நிலையில் காஷ்மீரில் நேற்று முதல் மீண்டும் விமான சேவை தொடங்கியது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு படையெடுப்பார்கள் என்பதால் அங்குள்ள வியாபாரிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மெக்சிகோவில் ஏற்பட்ட சாலை விபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மத்திய மெக்சிகோவின் பூப்லா ஒக்சாகா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது அதே சாலையின் எதிரே வந்த சிமெண்ட் லாரி எதிர்பாராத விதமாக பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஒரு பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 18 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்தவர்களில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமைதி ஏற்பட இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளது என அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பகுதிகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு பின் போர் பதற்றம் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள காம்ரா விமான தளத்துக்கு சென்றுள்ளார். அப்போது அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் இடையே பேசிய அவர், அமைதி ஏற்பட இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்றார். ஆனால் அமைதி ஏற்படுவதற்கு பேச்சுவார்த்தையில் காஷ்மீர் பிரச்சனையும் இடம்பெற வேண்டும் என்று அவர் நிபந்தனை விதித்தார். உலக அழகி போட்டியில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த போட்டியாளர்களின் பாதங்களை இந்திய மகளிர் கழுவும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. உலக அழகி போட்டியின் இறுதி நிகழ்வு தெலுங்கானாவில் மே 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. 2 வாரங்களுக்கு நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக 109 நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் இந்தியாவுக்கு வருகை புரிந்தனர். இதனிடையே தெலுங்கானாவின் முலுகு மாவட்டத்தில் உள்ள ராமப்பா கோயிலுக்கு சென்றிருந்த அழகி போட்டியாளர்களின் பாதங்களை இந்திய மகளிர் கழுவி விடும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. இதற்கு பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். தெலுங்கானா மாநில பாஜக தலைவர் கிஷன் ரெட்டியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.